வணக்கம். நான் மண்மணி தென்மேற்கு பிரதேசவினுடைய கௌரவ தவசாளர். எங்களுடைய இந்த பிரதேசத்திலே நேற்றைக்கு முன்தினம் 3 நாட்களுக்கு முன்பு எங்களுடைய பிரதேசத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு தாந்தாமலை சிறுமுருகன் ஆலயத்தினுடைய வரலாறு சம்பந்தமாகவும் அதனுடைய கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் தொடர்பாகவும் ஒரு பிழையான கருத்துருவாக்கம் அங்கு எங்களுடைய இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற ஒரு சில தமிழரசு கட்சியினுடைய செயற்பாட்டாளர்களால் நடைபெற்றிருந்தது. அதை நாங்கள் நேற்றைய தினமும் சென்று பார்வையிட்டு அங்கு அவர்களுடைய அந்த கருத்துக்கள் மிகவும் ஒரு பொய்யான பிழையான திரிவுபடுத்தப்பட்ட கருத்துக்களாக அங்கு அமைந்திருந்தது. இருந்த போதிலும் அது தொல்வியல் பிரதேசமாக பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த நேரத்திலே ஆனால் ஆலயத்துக்குரிய அந்த செயல்பாடுகள் அவர்கள் கதைத்தது போன்று அங்கு நடைபெறவில்லை. இருந்தாலும் அந்த மின்சார பெட்டி என்பது கௌரவ சாணக்கியன் அவர்களின் அறிவுறுத்தலில் கீழே அது பூட்டப்பட்டிருந்ததாக அறிவித்திருந்தார்கள். ஆனால் அங்கு அப்படி அல்ல. அதே போன்று 300 வருடங்கள் பழமை வாய்ந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தார் எங்களுடைய போரதீவு பற்றி பிரதேச சபையினுடைய கௌரவ தவசாளர் மதிமேனன் அவர்கள். ஆனால் அவருக்கு அந்த வரலாற்று ரீதியான உண்மையான ஆண்டுகள் அவருக்கு தெரியவில்லை. ஏனென்று சொன்னால் 1850ஆம் ஆண்டு காலப்பகுதிக்கு முற்பட்ட காலங்களே தொல்பொருட்களாக அந்த பிரதேசங்களாக அது அறிவிக்கப்பட முடியும் என்கின்ற ஒரு வரலாற்று உண்மை அது அவர்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கின்றது. ஆகவே இப்படியான ஒரு குழப்பமான உருவாக்கி எங்களுடைய பிரதேசத்தினுடைய வளர்ச்சியையும் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டுகளையும் சீர்குலைக்கின்ற ஒரு செயல்பாடாக அவர்களுடைய செயல்பாடு அன்றைய தினம் அமைந்திருந்தது. ஆனால் அவர்கள் உண்மையாகவே ஒரு அபிவிருத்திக்காக அந்த பிரதேசத்துக்காக அந்த ஆலயத்துக்காக பணி செய்ய வேண்டுமாக இருந்தால் உண்மையாக உதவி செய்ய வேண்டுமாக இருந்திருந்தால் அவர்கள் அந்த நிர்வாக சபை உறுப்பினர்களையும் கூப்பிட்டு அவர்கள் ஊடாக கலந்து ஆலோசித்து அதற்கான உண்மையான ஒரு திட்ட வரைவை அந்த உயர் ஸ்தானியரிடம் கையளித்திருக்க வேண்டும். ஆனால் எந்த விதமான ஒரு திட்ட வரைவுகளும் எந்த விதமான ஒரு திட்டமிடல்களும் இல்லாது ஒரு அரசியலுக்காகவே அந்த இடத்தை அவர்கள் பயன்படுத்தி இருந்தார்கள் என்பது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. இந்த எங்களுடைய பிரதேசத்திலே வெளிநாட்டு தூதுவர்களை அழைத்து வந்து எங்களுடைய இந்த பூர்வீக நிலங்களையும் பூர்வீக வரலாற்றுகளையும் திரிவுபடுத்தி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு உட்பட்டதுதான் என்கின்ற ஒரு கருத்தை அவர்களிடம் முன்வைத்து இதை சீரழிக்கின்ற ஒரு கருத்தாகத்தான் அந்த தமிழரசு கட்சியினுடைய செயற்பாட்டாக நாம் பார்க்கின்றோம். ஏனென்று சொன்னால் உண்மையான ஒரு வரலாற்றை அவர்களிடம் சொன்னால் மாத்திரம்தான் அவர்களுக்கு தெரியும் உண்மையாகவே இது தமிழர்களுடைய பண்பாட்டு பூர்வீகமான நிலம் என்று. ஆகவே இது நான் நினைக்கின்றேன். ஆனால் உண்மையான நோக்கம் அவர்களுக்கு எங்களுடைய ஒரு பிரதேசத்திலே ஒரு கொந்தளிப்பான ஒரு நிலையை உருவாக்கி வெளிநாட்டு தூதுவர்களிடம் ஒரு ஒரு திரிவுபடுத்தப்பட்ட ஒரு வரலாற்று உண்மையை அவர்கள் மறைக்கின்ற ஒரு தன்மையை உருவாக்கி இருக்கின்றார்கள்.